காதலித்த பெண்ணுடன் தாலி கட்டாமல் குடும்பம் நடத்திய அட்டூழியம், வரதட்சணை கொடுமையால் அடிபுதையில் சிக்கி தவித்த இளம் பெண், காதலனை மரத்தில் கட்டி வைத்து பஞ்சாயத்து நடத்தியும் நியாயம் கிடைக்காத கொடூரம், பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு அருகே உள்ள புன்னகரம் என்ற கிராமத்தில்தான். இந்த ஊரை சேர்ந்த திமிராயப்பா என்பவரின் மகன் மதனகிரியப்பா. 28 வயதாகும் மதனகிரியப்பா லாரி ஓட்டுநராக உள்ளார். புன்னகரம் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த வரலட்சுமி என்ற பெண்ணுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு வீசினார் காதல் வலை. முனி கிருஷ்ணப்பா என்பவரின் மகளான வரலட்சுமி படித்தது 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே. 17 வயது இளம் பெண்ணான அவருக்கு மதனகிரியப்பாவின் காதலை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதில் பெரும் குழப்பம் வந்தது. காரணம், இருவருமே வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதுதான். ஆனாலும் மதனகிரியப்பா தொடர்ந்து வீசிய அம்பு கணைகள் முன்னால் இந்த தடைகள் எல்லாம் தவிடு கொடியாக நொறுங்கி போய்விட்டன. கடைசியில் காதலுக்கு வரலட்சுமி பச்சை கொடி காட்ட இருவருக்கும் இடையிலான பழக்கம் ரகசியமாகவே வளர்ந்தது. 2 ஆண்டுகளாக பொத்தி பொத்தி வளர்த்த காதல் அரசல் புரசலாக தெரிய வந்தது அக்கம் பக்கத்தினர். அப்போதுதான் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்ய 2 வீட்டிலும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் என்ற பயமும் அதிகரித்துவிட்டது. இதனால் மதனகிரியப்பாவும் வரலட்சுமியும் புன்னகரம் கிராமத்தை விட்டு ஓடிப்போய் வேறு ஊரில் வாழ்வது என்று முடிவெடுத்தனர். இதன்படி காதலி வரலட்சுமியை கூட்டிக் கொண்டு கடந்த மாதம் பெங்களூருக்கு சென்றார் மதனகிரியப்பா. அங்கே தனியாக வாடகை வீடு பார்த்து அதில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தங்கினார்கள். தன் வீட்டில் இருந்ததால் தாலி கட்டாமலேயே மதனகிரியப்பா தன்னை தொடுவதை தடுக்க முடியவில்லை வரலட்சுமியால். தாம்பத்திய உறவில் மட்டும் கணவன் என்ற உரிமையை கொண்டாடிய மதனகிரியப்பா திருமணத்தை தள்ளிக்கொண்டே போனார். நாட்கள் போக போக அவரின் நடவடிக்கைகளின் மாற்றங்கள் தென்பட்டன. தினமும் குடித்துவிட்டு வந்து அடித்து உதைக்க ஆரம்பித்தது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது வரலட்சுமி. சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடித்து உதைத்த மதனகிரியப்பா வரதட்சணை வாங்கி வர வேண்டும் என்று நெருக்கடியும் கொடுத்தார். வேறு வழியில்லாமல் புன்னகரம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டிற்கு வந்து குடும்பத்தினரிடம் நிலைமையை சொல்லி கண்ணீர் விட்டார் வரலட்சுமி. மதனகிரியப்பா கேட்டபடி 2 சக்கர வாகனத்தையும் பணத்தையும் தராவிட்டால் தன் கழுத்தில் தாலி ஏறாது என்றும் கதறினார். அவரின் பரிதாபமான நிலையை பார்த்து நொந்து போன குடும்பத்தினர் 2 சக்கர வாகனம் ஒன்றை வாங்கி கொடுத்தனர். இத்துடன் கணிசமான பணமும் தரப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் முறைப்படி தாலி கட்டி மனைவியாக்கிக் கொள்வதை தவிர்த்து வந்தார் மதனகிரியப்பா. பெங்களூரில் தாலி இல்லாமலேயே மதனகிரியப்பாவுடன் குடும்பம் நடத்துகிறார் முனி கிருஷ்ணப்பா பெற்ற மகள் வரலட்சுமி என்று கிண்டலாக பேச ஆரம்பித்தது புன்னகரம் கிராமம். இதனால் அவமானத்திற்கு உள்ளானார்கள் முனி கிருஷ்ணப்பா குடும்பத்தினரும் அவரின் உறவினர்களும். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 15ஆம் தேதி தனது தந்தையை பார்க்க புன்னகரம் கிராமத்திற்கு ரகசியமாய் வந்தார் மதனகிரியப்பா. இந்த விஷயம் தெரிந்த வரலட்சுமியின் தந்தை உறவினர்களையும் ஊர் மக்களையும் திரட்டிக் கொண்டு புன்னகரம் சென்றார். இளம் பெண்ணை கூட்டிச் சென்று தாலி கட்டாமல் குடும்பம் நடத்துவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று தீரினார்கள் அவர்கள். இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று கொந்தளித்த உறவினர்களும் மக்களும் மதனகிரியப்பாவை பிடித்து ஒரு மரத்தில் கட்டினார்கள். இதனால் புன்னகரம் கிராமத்தில் அதிரடியாக பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பஞ்சாயத்தார் கொடுத்த நெருக்கடியால் கடைசியில் உண்மையை கக்கினார் மதனகிரியப்பா. தாலி கட்டாததற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? வரலட்சுமியின் அண்ணன் சீனிவாசன் சம்பந்தப்பட்ட விவகாரம் தான் அது. நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை சீனிவாசன் திருமணம் செய்து கொண்டதால் அந்த குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வது அவமானமாக இருக்கிறது என்று சொன்னார் மதனகிரியப்பா. அப்படியானால் வரலட்சுமியை அழைத்துச் சென்று அவளது கற்பை மட்டும் பறிக்கலாமா என்று கேட்டார்கள் ஊர் மக்கள். இதற்கு பதிலே சொல்ல முடியவில்லை மதனகிரியப்பாவால். கடைசியில் வரலட்சுமியை உடனடியாக பதிவு திருமணம் செய்தே தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டது ஊர் பஞ்சாயத்து. ஒரு 1.5 மாதம் காணாமல் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அங்கே இங்கே தேடி லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பையன் வண்டி ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு பொண்ணோட அப்பா கிட்ட. அது வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. சரின்னுட்டு இவங்க ஒசூரில் குடித்தனம் இருந்திருக்காங்க. சரி சந்தோஷமாக அவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க. திடீர்னு மாப்பிள்ளை என்ன செஞ்சுருக்காருன்னா விட்டுட்டு ஒசூரில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு.
அப்புறம் வந்து ஒசூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இது மாதிரி வந்து நேற்றெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் இது செஞ்சுருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை ஒத்துட்டு இன்னைக்கு திருமணம் செய்கிறதா ஒத்துட்டு இருக்கான். நேற்று வரலையும் ஆகுறதில்ல சொன்ன ஆள் வந்து இன்னைக்கு பெரிய அந்த ஊருக்காரங்க எல்லாம் பஞ்சாயத்து பேசி அப்புறம் ஸ்டேஷன்ல சொன்ன பிறகு ஒத்துட்டு இருக்காரு. வரலட்சுமியும் மதனகிரி அப்பாவும் சூளகிரியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் ஊர் மக்களால். ஆனால் அங்கேதான் காத்திருந்தது ஒரு அதிர்ச்சியான விஷயம். பதிவுக்கு தேவையான வயது சான்றிதழ் உட்பட முக்கிய ஆவணங்கள் வரலட்சுமி தரப்பிடம் இல்லாமல் போய்விட்டது. துரதிர்ஷ்டவசமாக ஆவணங்கள் இல்லாமல் பதிவு திருமணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார் அங்கிருந்த அதிகாரி. இதையே தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு திருமணத்தை தள்ளி வைத்து விட்டார் மதனகிரி அப்பா. இதில் ஆச்சரியமான விஷயம், ஊர் மக்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து தங்கள் திருமணத்தை கெடுத்து விட்டார்கள் என்று வரலட்சுமியே சொல்வதுதான். ஆனால் மதனகிரி அப்பா தொடர்ந்து ஏமாற்றி வரலட்சுமிக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டால் அப்போது சட்டத்தை தவிர அவருக்கு ஒருவரும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்றே தோன்றுகிறது இந்த விவகாரத்தில்.